ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து லூஃபின் ஃபார்மா ஷேர் பற்றி பார்க்கலாம். லூஃபின் ஃபார்மா வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஜென்ரிக் ஃபார்முலேஷன் பயோடெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ் பிஸ்னஸில் இருக்காங்க. இந்தியாவை தாண்டி யூஎஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, ஏஷியா பசிபிக் இந்த ரீஜன்ஸ்லேயும் உங்களோட பிஸ்னஸ் இருக்குது. 2042 ரூபா ப்ரைஸில் இருக்குது. மெயினாக வந்து இதோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து 93,000 கோடி இருக்குது, விச் இஸ் குட். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 20% கொடுக்குறாங்க. நார்மலாக வந்து எந்த ஒரு ஷேருமே வந்து மோர் தென் 10% கொடுத்தாலே அது வந்து ரிட்டர்ன் கொடுத்தாலே நல்ல விஷயம். பட் வந்து இது 20% கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஸ்டாக்கோட பி 21.6, இண்டஸ்ட்ரி பியோட கம்மியாக தான் இருக்குது, விச் இஸ் குட். சார்ட் பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 8 மந்த்ஸாக வந்து சைட்வேஸ் பேட்டர்னில் தான் இருக்குது. ஒரு 1900லேருந்து 2100 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்காகவும் கன்சிடர் பண்ணலாம், லாங் டேர்முக்கும் கன்சிடர் பண்ணலாம். லாங் டேர்ம் கன்சிடர் பண்ணும்போது எப்போவுமே இந்த ஷேரோட ப்ரைஸு 1900 ரூபாய்க்கு கீழே வருது அப்படின்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இல்லைனா 1950 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துன்னா கன்சிடர் பண்ணலாம். பட் இந்த ப்ரைஸ்லேருந்து இன்னொரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்குது. அது காரணம் வந்து இவங்களோட ஆர்டர் புக் நல்லா இருக்கிறதுனால இந்த ப்ரைஸ்லேருந்து 2300 போகும் அப்படின்னு ஜெஃப்ரிஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது தவிர வந்து ஜென்ரலாகவே வந்து இதோட ப்ராஃபிட் க்ரோத் வந்து 54.9% CAGR ஓவர் லாஸ்ட் 5 இயர்ஸ். கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் க்ரோத் இருக்குது. அதுக்கப்புறம் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் இவங்களோட சேல்ஸ் வந்து 4000 கோடியிலேருந்து 7000 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 134 கோடியிலேருந்து மல்டிஃபோல்டாகி 1455 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் சினாரியோ. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து 1800 கோடியிலேருந்து 4000 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எப்போல்லாம் ஒரு கரெக்ஷன் வருதோ அந்த சமயத்தில் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த ஷேரை. இதோட மெயின் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரமோட்டர்ஸ் கிட்டக்கு 46% இருக்குது, எஃப்ஐஎஸ் கிட்டக்கு 20% இருக்குது, டிஏஎஸ் கிட்டக்கு 26% இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் கொஞ்சம் 3,60,000 குறைஞ்சிருக்காங்க. 2,80,000 பேர். அது காரணம் வந்து இதோட ப்ரைஸ் தான். பட் 2000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கேன்னு நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம். நான் சொன்ன மாதிரி எப்போல்லாம் வந்து இந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து இறங்குதோ அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி நீங்கள் வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். ப்ரைஸ் குறையும் போது அக்யூமுலேட் பண்ணிங்கன்னா திரும்ப ரிவர்சல் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 10 to 15% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கும். உங்களோட டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவில் ஃபார்மா ஸ்டாக்குக்கும் இடம் கொடுக்கலாம். இதில் லூபின் வந்து நல்ல ஷேரு. ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.